பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியூல். இயேசுவானவர் சொன்ன ஒரு அற்புதமான வசனம் யோவான் 13:7 நம்ம வாசிக்கிறோம். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நீங்கள் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா? ஏன் ஆண்டவர், ஏன் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டமாக போயிட்டுருக்கு? நான் சம்பாதிக்கிறது கடன் அடைக்கவே சரியாக போயிடுது, ஹாஸ்பிட்டல் மெடிசனுமா நான் அலைஞ்சிட்ருக்கேன் இல்லையா? என்னை நம்பி இருக்கிறவங்க ரொம்பவும் சுகவீன நிலையாக இருக்காங்க, என்னால் அவங்கள பார்த்துக்க கூட முடியலையே, இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கேன், மனுஷங்களால் நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை ஆதரிக்க யாருமே கிடையாது, என் மேலே அன்பு செலுத்த யாருமே கிடையாது, 2 நிமிஷம் என் கூட அன்பாக பேசுகிறதுக்கு கூட யாரும் இல்லை, நான் யார்கிட்ட போய் என் பிரச்சனையெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்குவேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் என்னை விசாரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையை பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு தன் சிறு வயதிலேயே தன்னுடைய ஜனங்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். தன்னுடைய 30வது வயதில் கர்த்தர் அவரை அழைத்து எகிப்தில் ஆளுவதற்கு பார்வோனுக்கு அடுத்தபடியாய் உயர்த்தி வைத்தார். மோசே கைவிடப்பட்டவராய் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறவராய் காணப்பட்டார். இருந்தாலும் அவரதான ஆண்டவர் லட்சக்கணக்கான ஜனங்களை மீட்டு கொண்டு வர பயன்படுத்தினார். தாவீது ராஜா சிறு வயதிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் தன்னுடைய எதிரிகளால் ஒரு மிருகத்தை வேட்டையாடுகிறது போல துரத்தப்பட்டு காடுலையும் குகையிலையும் அலைஞ்சு கொண்டிருந்தார் இல்லையா? ஆனால் அவரை தான் ஆண்டவர் தன்னுடைய நாளில் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக ஏற்படுத்தினார். இன்றைக்கும் கூட நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்றைக்குமே அவர் மீது இருக்கிற இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக எனக்கு நியாயம் செய்வார், என்னை உயர்த்துவார், என் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார்ன்ற விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்காக அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். God bless you.